பழம்பெரும் நடிகர் சுதாகரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும். கமலுக்கு முந்தைய காதல் இளவரசனாக கிழக்கே போகும் ரயில் சுதாகர் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? ஆளே மாறிட்டாரே. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். தமிழ் சினிமாவில் அத்திப்பூத்தது போல சில நட்சத்திரங்கள் மின்மணியாக தோன்றி ரசிகர்கள் மனதில் என்றென்றும் ஒளிந்து கொண்டிருக்கும். அதுபோன்ற நட்சத்திரம்தான் இவர். ரஜினி, கமல் தலையெடுக்க துவங்கிய அவர்களுக்கு ஆரம்பகால போட்டியாளர் இவர். 1980களில் தமிழ் ரசிகர்களுக்கு கமலுக்கும் முந்தைய காதல் இளவரசனாக திகழ்ந்தவர்தான் நடிகர் சுதாகர். சுதாகரின் பூர்வீகம் ஆந்திரா ஆகும். இந்த சென்னை திரைப்படக் கல்லூரியில் படித்த சுதாகர் மெகா ஹிட் ஸ்டார் சிரஞ்சீவியின் நெருங்கிய நண்பர் ஆவார். அன்று தொடங்கிய இவர்களது நட்பு தற்போது வரை தொடர்கிறது. தமிழ் சினிமாவில் 5 ஆண்டுகள் இவரது ராஜ்யம் கொடிகட்டி பறந்தது. அதற்குள் சுமார் 30 படங்களையும் நடித்தார். 1980களில் மற்றும் நாயகனாக இவரது 7 படங்கள் வெளியாகின. சுதாகரை 1978இல் தமிழிலும் அறிமுகப்படுத்திய அவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா தான். 16 வயது நிலை படத்தின் இமாலய வெற்றியை தொடர்ந்து பாரதிராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் படத்தில்தான் சுதாகர் அறிமுகமானாராம். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகை ராதிகாவும் நடித்திருந்தார். அதன் பிறகு இந்த ஜோடி மட்டும் 11 படங்களில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுருட்டை முடி, கலையான முகம், வித்தியாசமான தலை, வகிடு, சின்ன மூக்கு, வசீகரமான தோற்றம் என பல மனதை கவர்ந்த சுதாகருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகம் உண்டு. பாக்கியராஜ் படமான சுவரிலா சித்திரங்கள் படத்தில் சுதாகர் தான் ஹீரோ என்றால் பாருங்கள். இயக்குனர் பாரதிராஜா ஹீரோ போல பிரதான வேடத்தில் நடித்த கல்லுக்குள் ஈரம் படத்தில் சுதாகரும் ஒரு ஹீரோ. கமலுடன் மனிதரில் இத்தனை நேரங்களா என்ற படமும், ரஜினியுடன் அதிசய பிறவி படத்திலும் நடித்திருக்கிறார். அறிமுகமான ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே நிறம் மாறாத பூக்கள், மாந்தோப்பு கிளியே, எங்க ஊரு ராசாத்தி, பொண்ணு, ஊரு புதுசு, கரும்பு, வில், கரை கடத்தி ஒருத்தி, தைப்பொங்கல் என 80ஸ்களில் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் சுதாகர். அது மட்டுமின்றி மினிமம் பட்ஜெட்டில் ஏராளமான வெற்றி படங்களை ரசிகர்கள் பட்டாளம் என 1980களில் ரஜினி, கமலுக்கு இணையான சுதாகரும் உதிரிப்பூக்கள் விஜயனும் செம டஃப் கொடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் நல்ல உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் சுதாகரின் போதை பழக்கம் அவரது திரை வாழ்க்கையும் புரட்டி போற்றுவது என்றும் சொல்லப்படுகிறது. தமிழில் உச்சத்தில் இருந்தபோதே தெலுங்கிலும் வெற்றி கொடி நாட்டிய பல படங்களில் முன்னணி நடிகராக நடித்தவர்தான் இவர். பின்னர் 1990களில் துவக்கத்தில் தெலுங்கில் காமெடியனாக அரிதாரம் பூசினாராம். அவரது குரலும் மிமிக்கிரி திறமையும் அதற்கு கை கொடுத்தது. அதன் பிறகு அவருக்கு ஏற்ற நகைச்சுவை வேடங்களை தேர்ந்தெடுத்து நகைச்சுவை நடிகராகவும் நடித்து வந்தார். இந்த சமயத்தில்தான் ரஜினியின் அதிசய பிறவி படத்தில் சுதாகர் நடித்த பின் ஹாலிவுட் சூப்பர் ஹிட் பேபி ஸ்டே அவுட் படத்தின் ரீமேக்கான சுட்டி குழந்தை படத்தில் குழந்தையை கடத்தும் காமெடி வில்லன்களில் சுதாகரும் ஒருவர் ஆவார். அதில் அவரது குரல் மாடுலேஷன் தோற்றத்தையும் பார்த்தால் 1980களில் சுதாகர் இவர் என்றே கேள்வியை நிச்சயம். மேலும் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு தமிழ், தெலுங்கு சினிமா உலகில் 40 ஆண்டுகளுக்கு முன் சூப்பர் ஹீரோவாக வலம் வந்தவர்தான் சுதாகர். இவர் போதையால் புகழை இழந்தும் காமெடியாக மாறி சினிமா வாழ்க்கைக்கும் முழுக்க போட்டார். போதை வாழ்க்கை தலையிலாக மாற்றும் என்பதற்கு இவரும் ஒரு உதாரணம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.